வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாடப்பட்ட நிலையில் தனது கட்சி நிர்வாகிகளுக்கு புது உத்தரவை போட்டிருக்கிறார் விஜய். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பனையூர் அலுவலகத்தில் வைத்து கட்சியின் 5 கொள்கை தலைவர்களின் மார்பளவு சிலைகளை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார் கட்சியின் தலைவர் விஜய். 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியிருந்தார். இந்த நிலையில்தான் நிர்வாகிகளுக்கு புது உத்தரவு ஒன்றையும் போட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் நியமனம் கிட்டத்தட்ட இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஒட்டுமொத்தமாக கட்சியின் சார்பில் 120 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளனர். இதுவரை 95 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை நேரடியாக நேர்காணல் செய்து நியமனம் செய்துள்ளார் கட்சியின் தலைவர் விஜய். மீதமுள்ள 25 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் 10 நாட்களுக்குள் நடைபெறும் என்று கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் கட்சியின் சார்பில் நியமனம் செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியம், நகரம், பகுதி, வட்டம் என கட்சியின் உட்கட்டமைப்பு நிர்வாகிகளை நியமனம் செய்து பட்டியலை தலைமைக்கு அனுப்ப அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக மாவட்ட செயலாளர்களுக்கு ஆன்லைன் லிங்கும் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் நிர்வாகிகளை நியமனம் செய்து விவரங்களை அனுப்ப கூறியுள்ளனர். இந்த மாத இறுதிக்குள் தமிழ்நாடு முழுவதும் கட்சியின் உட்கட்டமைப்பு நிர்வாகிகளை நியமனம் செய்து முடிக்கவும் அறிவுறுத்தியிருக்கிறார் கட்சியின் தலைவர் விஜய். முன்னதாக ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு இணை செயலாளர், ஒரு பொருளாளர், 2 துணை செயலாளர்கள் மற்றும் 10 செயற்குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். இதில் மாவட்ட செயலாளர்களை தானே நேர்காணல் நடத்தி நியமித்தார் விஜய். இந்த நிலையில்தான் ஒன்றியம், நகரம், பகுதி, வட்டம் என அக்கட்சியின் உட்கட்டமைப்பு நிர்வாகிகளை நியமனம் செய்து முடிக்கும்படி உத்தரவிட்டுள்ளார்.